மகாநதி சீரியலில் இந்த வாரத்துக்கான எபிசோடு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். நாம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். திரும்பவும் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில் கண்டிப்பாக காதல் மலரும். காதல் மலர்ந்ததுக்கப்புறம் 2 பேரும் கல்யாண வாழ்க்கையில் முடிவாவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த தருணத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை எல்லாத்தையுமே மீறி இந்த சீரியலில் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இதனால் நம்ம காவேரி மற்றும் விஜயை எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தருணத்துலேயும் கூடிய சீக்கிரம் நம்ம விஜயும் காவேரியும் இன்னொரு சீரியலில் இன்னொரு தருணத்தில் வரணும், பேராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது. இந்த உண்மை தெரிய வந்தாலும் அவங்களுக்கு பழைய நினைவுகள் எப்படியெல்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி இனி விஜயை ஏற்றுக்கிட்டு கல்யாண கோலத்தில் நிற்க போகிறாங்க. இந்த தருணம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இது எப்படியெல்லாம் நடக்க போகுது, காவேரிக்கு எப்படியெல்லாம் உண்மை தெரிய வரப்போகுது அப்படின்றத ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அம்முக்குட்டிக்கும் காவேரி மிஸ் தான் தன்னோட அம்மா அப்படின்ற உண்மை தெரிய வந்துடுச்சு. விஜயும் அம்முக்குட்டியை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி காவேரி மிஸ்ஸுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு ஞாபகப்படுத்தினா உங்கள் அம்மாவோட உயிருக்கே ஆபத்து. அதனால அம்மு தயவு செஞ்சு நீ காவேரி மிஸ்ஸுக்கிட்ட நீங்கள் தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் காமிச்சிக்க கூடாதுடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுறாரு. இதை கேட்டாமோ சரிங்கப்பா, நான் காவேரி மிஸ்ஸுக்கிட்ட நீங்கள் தான் அம்மானு அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது, அவங்கக்கிட்ட எப்பவும் போல் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு இருக்காங்க. இருந்தாலும் அம்மு தன்னோட அம்மாவை பார்க்குறதுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. தன்னோட அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அம்மு என்னடா இன்னும் உள்ளே போகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லைப்பா இன்னும் காவேரி மிஸ் வர டைம் தான், ஆனால் இன்னும் காவேரி மிஸ்ஸே வரலையே அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன். ஓ அப்படியா அப்படின்னு விஜய் கேட்டுட்டு, சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், காவேரி மிஸ் வந்துட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இன்னும் காவேரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் விஜயும் வாட்ச்மேன்கிட்ட கேட்க, காவேரி மிஸ் வந்துட்டாங்களா இல்லையான்னு கேட்கும்போது தான் அவங்க அப்போவே வந்துட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அம்முக்குட்டி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அம்முக்குட்டியோட முகத்தை பார்த்தா விஜய்க்கு ஏன் அம்மு என்னாச்சு, ஏன் சோகமாயிட்ட அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா உங்களையும் அம்மாவையும் சேர்த்து ஒன்றா வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, இப்போ அது நடக்காமல் போச்சேப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல அம்மு, நீ இப்போ நல்ல பொண்ணா ஸ்கூலுக்குள்ளே போவீங்களா, போய் நல்லபடியாக படிச்சுட்டு வருவீங்களா, சாயந்தரம் நம்ம மீட் பண்ணுவோமா சரிங்களா, சாயந்தரம் காவேரி மிஸ்ஸை மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்கிட்டே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுமே யாழினியை பார்க்குறாங்க. யாழினியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அம்மா கிளாஸ் ரூம்குள்ளே போனதுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. காவேரியை பார்த்து காவேரியும் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, எங்கள் அம்மா சாகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா சொன்னதை கேட்டதுமே யாழினி, உன்னோட அம்மா உயிரோடு இருக்காங்கன்னா அது யார், என்னோட சித்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கேட்க, அப்போ அம்முக்குட்டி அமைதியாகவே இருக்காங்க. அப்போ என்ன அம்மா அமைதியாகவே இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அமைதியாகவே இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம காவேரி கவனிக்கிறாங்க, என்னடா யாழினியும் அம்மாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் யாழினி கிட்ட கேட்குறாங்க காவேரி, என்ன யாழினி அம்மாக்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, அப்போ யாழினி காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இல்லை சித்தி நான் அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, அப்போ அவங்க வீட்டில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன் சித்தி, அதுவும் இவங்க அப்பாவோட நீங்கள் கல்யாண கோலத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு யாழினி சொல்ல, அப்போ தான் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை காமிச்சு அம்மாக்கிட்ட நான் சொன்னேன் இது எங்கள் சித்தி தான் அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்ன சொன்னான்னா, இது காவேரி மிஸ்ஸு கிடையாது, இது எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னான், அதனால தான் நான் அடித்து சொன்னேன் இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லவுமே, என்ன அம்மோ என்ன சொல்கிறா யாழினி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அப்போது அம்மோ சைலண்ட்டாகவே, ஆமாம் மிஸ் உங்களோட ஃபோட்டோவும் என்னோட அம்மா ஃபோட்டோவும் சேமாக தான் இருக்கும், அதை வச்சு தான் யாழினி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம காவேரிக்கு ஒரு டவுட் வருது, அது எப்படி என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, யாழினி ஏதோ தெரியாமல் சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவேரி. அப்போ யாழினி திரும்பவும் காவேரி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னன்னு பார்த்தா, இல்லை சித்தி
அந்த ஃபோட்டோவில் இருந்தது நீங்கள் தான் கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நான் அம்மா கிட்டேயும் அந்த ஃபோட்டோவை காமிக்கும்போது அது நீங்கள் தானே சொல்லி கன்ஃபார்மாக சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அம்மாவோட அம்மா வேற நீங்கள் வேறேன்னு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யாழினி கேட்குறாங்க டவுட்டாக. இதை கேட்டதுமே நம்ம காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம வீட்லேயும் அக்கா கிட்ட காமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற காவேரி, அப்போ நம்மக்கிட்ட ஏதோ உண்மையை மறைக்கிறாங்களே, கண்டிப்பாக அதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஸ்கூல் முடிஞ்சிருது. ஸ்கூல் முடிஞ்சதுமே யாழினியும் காவேரியும் கிளம்புறாங்க. அப்போ அம்முவையும் கூட கூப்பிட்டு போகும்போது அம்மு தன்னோட ஆசையை காலையில் நம்ம பார்க்க முடியல, அம்மாவும் அப்பாவும் சேர்த்து வச்சு பார்க்க முடியல, இப்போயாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அம்முவுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம காவேரி மிஸ்ஸுக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு காவேரி கிட்ட போகிறாங்க. காவேரி மிஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை அப்பா கூட சேர்ந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்கிட்ட கேட்க, அப்போ ஒன்றுமே புரியாமல் என்னடா அம்மு இப்படி திடுதுப்புன்னு விஜயோட நிற்க சொல்கிறாளே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க காவேரி. ஏன் அம்மு என்னாச்சு, ஏன் உங்கள் அப்பா கூட சேர்த்து நிற்க வைக்க சொல்கிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அம்மாவும் சொல்கிறாங்க, இல்லை மிஸ், நீங்களும் அப்பாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் ஒரு தடவை கூட சரியாக பார்த்ததில்ல, அதனால தான் திரும்பவும் சேர்ந்து நிற்கலாம் நின்றீங்கன்னா நான் பார்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நீங்கள் அப்பா கூட சேர்ந்து நிற்கிறீங்களா எனக்காக மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அம்மு கேட்கவுமே காவேரி சரி உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி கன்னத்தில் முத்தமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்மாவும் ரொம்பவே தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து சொன்னதுமே காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அம்மா தெரியாமல் சொல்லிட்டா, அவங்க அம்மா நினப்பு வந்துருச்சு போல், அதனால அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாளிக்கிறாரு. சரி நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு காவேரியும் யாழினியும் நடந்துக்கிட்டு போகும்போது தான் அப்போ தான் போகிற இடத்துல கரெக்டாக நம்ம அம்மாவுக்கு காவேரியை விட்டு பிரிஞ்சிருக்கிற மனசே இல்லை. அதனால் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அவங்ககிட்ட ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க நம்ம காவேரியை. அப்போ தான் என்னாச்சு, நம்ம அம்மாவுக்கு அம்மானு சொல்லியே நம்மளை கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்க, அப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம அம்முக்குட்டி. என்னன்னு பார்த்தா, இல்லை காவேரி மிஸ், நீங்கள் என்னோட அம்மா, என்னை பெற்றவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா சாகலை, ஏன்னா நீங்கள் தான் எங்கள் அம்மானு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாமே அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவுமே நம்ம காவேரிக்கு என்ன இப்படி சொல்கிற அம்மோ, என்ன உண்மை என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் விஜய் பாவம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. காவேரி விஜய் கிட்ட போகிறாங்க. விஜய் கிட்ட போனதுமே என்ன சார் இங்கே என்ன அம்மு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாயவே திறக்க முடியாமல் பேசவே முடியாமல் விஜய் தடுமாறி நிற்கிறாரு. அப்போ தான் இன்னொன்று சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோ யாரை மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானான்னு கேட்குறாங்க காவேரி. அப்போவும் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிற விஜய் கிட்ட இனி கேட்டு பிரயோஜனம் இல்லை, வாங்க கையோட நம்ம வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்டேயும் உங்கள் வீட்லேயும் கேட்டே ஆகணும், எனக்கு இது பதில் தெரிஞ்சே ஆகணும். யாழினி ஒன்று சொல்கிறா, நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, அம்மா என்னடானா நான் தான் அவளோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க அப்போவும் அமைதியாக இருக்காங்க. சரிங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லவுமே விஜய் வேறு வழி இல்லாமல் கூடவே வராங்க. அப்போ சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. போனதுமே அங்கே சாரதா கிட்ட, அம்மா என்னம்மா நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலை, யாழினி ஏதோ அம்மாவோட அம்மா ஃபோட்டோன்னு சொல்லி கொண்டு வந்தாலாமே, அதை அக்கா கிட்ட காமிக்கும்போது அது நான் தானே சொல்லி அக்காவும் சொன்னாலாமே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரி சொன்னதை கேட்டதுமே சாரதா, கங்கா மற்றும் நர்மதா இவங்க 3 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காங்க. அப்போ தான் காவேரி, அக்கா இவங்கெல்லாம் விடு, நீ உண்மையை சொல்லு, யாழினி ஃபோட்டோ அவங்ககிட்ட காமிக்க போது நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அதுன்னு சொன்னையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே இவக்கிட்ட உண்மையை மறைக்கிறது நல்லதில்லை, ஏன்னா நம்ம அம்முவுக்கும் எல்லா உண்மையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இன்னமும் நம்ம மறைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அம்மு தான் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் காவேரி அந்த ஃபோட்டோவில் இருந்தது நீ தான் அப்படின்னு சொல்ல ரொம்பவே அதிர்ச்சி தாங்க முடியாமல் காவேரி நிற்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம சாரதாவும் காவேரி இந்த அதிர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம எதுனாலும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி எதுவுமே சாக்காகாத, நான் சொல்கிறத பொறுமையாக அமைதியாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மு தான் நீ பெத்த மக,
உனக்கு எல்லாமே மறந்து போச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஜய் தான் இவர் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க, ஆமாம்மா உனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது, ஒரு குடும்பமே இருக்குது. நீ ஆக்சிடெண்ட் ஆனதில் எல்லாத்தையும் மறந்து தான் நீ பெத்த பொண்ணு அம்மா இல்லாமல் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா தெரியுமா? இப்போ தான் நீ தான் அம்மான்னு அவளுக்கு தெரிய கண்டு தான் இப்போ உன்னை விட்டு பிரிய மனசு இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கா நீ தான் அம்மான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே உங்ககிட்ட உண்மையை மறைக்க எங்களுக்கு தைரியம் இல்லை காவேரி. இனி உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லிடுறாங்க. இனி நம்ம காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது.